ஹலோ, குட் மார்னிங். புரந்தரதாசர் சரித்திரம் தொடர்கிறது. புரந்தரதாசர் க்ஷேத்திரமாக சென்று பண்டரிபுரம் வருகிறார். குருவின் ஆணைப்படி பண்டரிபுரம் வந்த தாசர் சந்திரபாகா நதியில் நீராடி புண்டலீக தரிசனம் பண்ணி 4 வீதியிலும் உருண்டு புரண்டு என்னை ஆட்கொண்ட பிரபுவோ ரங்கா என்று ஆனந்தத்தோடு பாண்டுரங்கனை பார்க்கப் போகிறோம் என்று கற்பனை பண்ணிண்டு கர்ப்ப கிரகத்துக்குள் வந்து பார்த்தால் இடுப்பில் கை வைத்தபடி கம்பீரமாக நிற்கும் விட்டலன். எதையோ நிதி நிதி என்று நினைத்து அதன் பின் அலைந்து கொண்டிருந்தேனே, நீயல்லவோ நிரந்தர நிதி என்று பண்டரிபுரத்து மகிமையை பாடிக்கொண்டே இருக்கிறார். ஏராளமான கீர்த்தனைகள். இவருடைய கீர்த்தனைகளில் பகவானை வர்ணிக்கும் வார்த்தைகளால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இவர் உஞ்சவிருத்திக்கு போகும் பொழுது ராகி தந்திரோ பிக்ஷைக்கு ராகி தந்திரோ என்னும் பாட்டில் அன்னதானம் பண்ணுகிறவர், வம்பு பேசாதவர், தினமும் பஜனை பண்ணுகிறவர், மாதா பிதாவை பார்த்து கொள்கிறவர், பாப காரியத்தை விட்டவர், ஜாதி பார்க்காதவர், எப்பவும் சதா ஸ்ரீ ரமணனை பாடுகிறவர், அப்படிப்பட்டவர் ராகி போடு என்கிறார். ராகி ஒரு தானியம். யோகிய ராகி, பாக்ய ராகி என்று ராகி எல்லா பதத்திலும் வரும்படி பாடியிருப்பார். இதை கேட்டவுடன் எல்லோரும் இவருக்கு பிக்ஷை போடுவதற்காகவே இந்த குணங்களை வளர்த்து கொள்வார்களாம். பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன், வாசுதேவன், ஸ்ரீகிருஷ்ணன் என 5 நாமாவுக்கு 5 லட்சம் கீர்த்தனை எழுத வேண்டும் என்பது இவரது சங்கல்பம். மொத்தம் 4,75,000 கீர்த்தனைகள் எழுதியிருப்பதாக அவரே ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது என்னவோ 8,000 பாடல்கள் தான். நிறைய காலம் பண்டரிபுரத்தில் தங்கியிருந்து பிறகு க்ஷேத்ராடம் செல்கிறார். அப்படி திருப்பதி போன பொழுது எழுதியதுதான் வெங்கடாச்சல நிலையம், வைகுண்ட புரவாசம், பங்கஜ நேத்திரம். இப்படி பல இடத்திற்கு போய்விட்டு மறுபடியும் பண்டரிபுரம் வந்துவிட்டார். இவர் நினைக்கிறார் தனக்கு பிறகு சிஷ்யர் வேண்டும், தொடர்ந்து இவர் செய்வதை செய்வதற்கு. யாருக்காவது சங்கீத சம்பிரதாயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பண்டரிபுரத்தில் கோவில் சுத்தம் செய்யும் ஒரு தாசி சங்கீதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவளுக்கு விட்டலன் மீது பக்தி, பிரேமை. அவளுடைய உண்மையான ஆசையை புரிந்து கொண்டு புரந்தரதாசர் அவள் வீட்டிற்கு போய் இசையை சொல்லிக் கொடுக்கிறார். அவர் மனது நிர்மலமாக இருக்கிறது. ஆனால் ஊர் தப்பாக பேசுகிறது. புரந்தரதாசர் தாசி வீட்டுக்கு சென்று பாட்டு சொல்லிக் கொடுக்கிறார். இது தேவையா என்று. தாசருக்கு அதை பற்றிய கவலை இல்லை. ஆனால் ஊர் இவரை இப்படி பேசுகிறதே என்று பாண்டுரங்கன் கவலைப்பட்டான். உலகத்தில் இவர் பெருமையையே எல்லோரையும் பேச வைக்க வேண்டும் என்று பாண்டுரங்கன் முடிவு செய்கிறான். ஒரு லீலை பண்ணுகிறான் பகவான். பாண்டுரங்கனுடைய விலை உயர்ந்த கங்கணம் காணவில்லை. கோவிலில் காணவில்லை என்றதும் இராஜாங்க அதிகாரிகள் ஒவ்வொரு வீடாக வந்து விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் பொழுது தாசி வீட்டில் இருந்தது. யார் கொடுத்தது என்று மிரட்டியவுடன் எனக்கு புரந்தரதாசர் தான் கொடுத்தார் என்கிறாள். ராஜா எதையும் விசாரிக்கவில்லை. தாசரை விட்டலன் முன் கருங்கல் தூணில் கட்டிவிட்டார்கள். திருடினீர்களா என்று மிரட்டுகிறார்கள். வாயை திறக்கவில்லை தாசர். இவருக்கு தெரியும் இவர் திருடவில்லை என்று. மௌனமாக இருக்கிறார். ஆனால் பாண்டுரங்கனோடு பேசுகிறார். பாண்டுரங்கா, இது நியாயமா? என் ஊரில் எனக்கு நவகோடி நாராயணன் என்று பெயர், உன் ஊரில் எனக்கு திருட்டு பட்டமா? இது உன் லீலையா? நான் எடுக்கலை என்று நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. நான் ஒன்றும் அனாதை கிடையாது. நீ இருக்க நீயே சொல்லு. நின்னந்த சுவாமி எனக்கு உண்டு, நினக்கில்லா என்று பாடுகிறார். 1000 தப்பு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த தப்பு நான் பண்ணவில்லை. நீ வந்து காப்பாத்து என்கிறார்.
யாக்கே நிர்தயனாகிதியோ ஹரியே என்று கதறுகிறார். இப்படி மனதில் பேசிக்கொண்டே பல கீர்த்தனைகள் பாடுகிறார். ராஜா வந்துவிட்டான். கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கிறீரே என்று, சவுக்கடி கொடுத்தால்தான் பதில் சொல்வீரோ என்று சவுக்கை சொடக்கினான். டக்கென்று மறைந்து விட்டது. எங்கே என்று பார்த்தால் விட்டலன் கையில் இருக்கிறது. அன்றைய தினம் பார்த்தசாரதி அர்ஜுனனுக்காக கசையை கையில் எடுத்தார். இன்று விட்டலன் புரந்தரதாசருக்காக கசையை எடுத்துட்டான். புரந்தரதாசரின் மகிமையை உணர்ந்து ராஜா மற்றும் எல்லோரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். பக்தன் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தாலும் பகவான் அவன் பெருமையை அனைவரும் அறியச் செய்வான். இப்பவும் விட்டலனை சேவிக்க முன் புரந்தரதாசர் ஸ்தம்பம் இருக்கிறது. அதை கட்டிக்கொண்டு சேவித்த பின் விட்டலனை சேவிக்க செல்ல வேண்டும் என்பார்கள். புரந்தரதாசர் கடைசி காலத்தில் சந்நியாசம் வாங்கி கொண்டார். ஹம்பியில்தான் இறுதி காலம். அங்கு தாசர் மண்டபம் என்று ஒன்று இருக்கிறது. 80 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஞான பக்தி வைராகியத்தோட பூரணமான இருப்பிடம் புரந்தரதாசர். இவர் சரித்திரத்தை கேட்டாலோ கீர்த்தனையை பாடினாலோ சுபதினம். Thank you. Have a good day.